எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல வேள்பாரி கதையை தொடர்ச்சியா பார்த்துட்ருக்கோம். புதரில் மறைந்து கொண்டு இவர்கள் மீண்டும் பரண் ஏறியதும் விளைச்சலை தின்ன உள்ளே நுழைந்துவிடும். மறுபடியும் விரட்டி இருக்கின்றனர். இப்படியே பலமுறை நடந்திருக்கிறது. அந்த பன்றி கூட்டம் போவதாக இல்லை. எவ்வி, நீ பரணியிலேயே காவலுக்கு நின்று கொள். நான் இந்த பன்றி கூட்டத்தை காரமலைக்கு அப்பால் விரட்டிவிட்டு வருகிறேன் என வில்லோடு புறப்பட்டு போனான் முருகன். யானை கூட்டத்தை கூட எளிதில் விரட்டிவிடலாம். ஆனால் பன்றி கூட்டத்தை விரட்டிச் செல்வது எளிதல்ல. புதருக்குள் ஒளிந்து கொள்ளும். திசை மாற்றி நம்மை ஏமாற்றும். எளிதில் ஓடாது. தனது உயிருக்கு ஆபத்து என அது உணர்ந்தால் மட்டுமே தப்பி ஓட ஆரம்பிக்கும். இல்லை என்றால் அதை நகர்த்த முடியாது. முருகன் அதை நகர்த்த பெரும்பாடுபட்டான். அவனுடைய தோல் உறையில் இருந்த அம்புகள் ஒவ்வொன்றாக தீர்ந்தன. முருகன் வேட்டையாடுவதில் மிக வல்லவன். அவன் அம்பு எரியும், எந்த இலக்கும் தப்பாது. ஆனால் அன்று அவனுடைய எந்த வித்தையும் பலனளிக்கவில்லை. பன்றி கூட்டத்தை கண்டால் புலியே பின்வாங்கும். ஒற்றை வீரனால் என்ன செய்ய முடியும்? எல்லா அம்புகளும் தீர கடைசியில் ஓர் அம்பு மட்டுமே மிஞ்சியது. அதை குறிப்பார்த்து எரிய நீண்ட நேரம் எடுத்தான். அந்த பன்றி கூட்டத்தின் தலைவன் யார் என்பதை அவன் கண்டறிந்து அதற்கு குறிவைத்து அடித்தான். அவை புதருக்குள் ஓடிய வேகத்தில் அம்பு தைத்ததா இல்லையா எனத் தெரியாத நிலையில் உள்ளே இருந்து காதை கிழிப்பது போல ஒரு சத்தம் வந்தது. பன்றிகளின் ஓட்டம் என்ன என்பது அதன் பிறகுதான் தெரிந்தது. மலையை கடக்கும் வரை அவை நிற்கவில்லை, இருந்தது. யார் என உற்று பார்த்தான், தெரியவில்லை. சற்று அருகில் போய் பார்ப்போம் என நகர்ந்து முன்னே சென்றான். அவனது கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. கொட்டும் அருவிக்குள்ளிருந்து சற்றே விலகி அவள் வெளியே வந்தாள். தான் வாழ்வில் இதுவரை பார்த்திராத பேரழகு. முருகன் இமை மூடாமல் பார்த்தான். நீர் வடியும் கூந்தலை சிலுப்பியபடி இந்த பக்கம் திரும்பினாள். இவ்வளவு நேரம் அவன் எரிந்த மொத்த அம்புகளும் கூந்தலுக்குள் இருந்து பாய்ந்து வந்து அவன் மீது எகிரின. படர்ந்து கிட முருகனும் அவன் சொன்ன இடத்தில் அவளை எதிர்கொண்டு பேசினான். முதல் முறையாக அவள் அவனிடம் பேசத் தொடங்கினாள். ஆனால் அந்த பேச்சில் காதல் இருப்பது போல தெரியவில்லை. காட்டுக்குள் தப்பிப்போன ஆட்டுக்குட்டியை விசாரிப்பதைப் போலத்தான் அந்த விசாரிப்பு இருந்தது. எவ்வி இன்னொரு யோசனை சொல்ல முன்வந்த போது முருகன் தடுத்து விட்டான். காதல் சம்பந்தப்பட்டவர்களின் சாமர்த்தியத்தால் தான் கைகூடும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். வழக்கம் போல வள்ளி செல்லும் வழியில் எதிர்பட்டான். உன்னை ஓரிடத்துக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன், நீ என்னோடு வா என்று அழைத்தான். அவளோ தினைப்புலத்துக்கு போக வேண்டும், தோழிகள் காத்திருப்பார்கள் என்று காரணம் சொல்லி மறுத்தாள். அதிக நேரமில்லை, சிறிது நாழிகை வந்தால் போதும் என வலியுறுத்தினான். வள்ளியும் வேறு வழியின்றி சரி என தலையாட்டினாள். முருகன் அவளை அழைத்து கொண்டு சென்றான். இருவரும் எதையும் பேசிக்கொள்ளவில்லை. கூச்சம் தவிர்த்து முருகன் பேச்சைத் தொடங்கினான். உன் தாய் வள்ளிக்கிழங்கு எடுக்கப் போன இடத்தில் இடுப்பு வலி கண்டு உன்னை ஈன்றெடுத்ததால் வள்ளி என பெயர் வைத்தார்களாமே, அது ஊரார் சொல்லும் காரணம். உண்மை காரணம் வேறு என்று மட்டும் சொல்லி நிறுத்தி கொண்டாள். என்னவென்று சொல்லவில்லை. சிற்றோடையில் நீர் ஓடிக்கொண்டிருந்தது. கல் மேல் கால் பதித்து அதை தாவி கடந்தனர். அந்த இடத்தில் தனியாக ஒற்றை மரம் இருந்தது. முருகன் வள்ளியை அந்த மர அடிவாரத்தில் போய் சிறிது நேரம் நிற்கச் சொன்னான். அவளும் மரத்தின் அருகே போனாள். முருகனோ நீரோடையின் அருகில் இருக்கும் சிறு பாறையில் அமர்ந்து கொண்டு அவளை பார்த்தபடி இருந்தா. எதற்கு இங்கே நிற்கச் சொல்கிறான் என்ற யோசனையிலேயே அவள் நின்று கொண்டிருந்தாள். மேலே பார்த்தாள். மரம் முழுக்க காயும் மொட்டுமாக இருந்தன. ஒரு பூ கூட இல்லை. இது என்ன மரம்? இதுவரை பார்த்ததில்லையே என யோசித்தாள். மரத்தின் மீது கை வைத்து பட்டையை சிறிது உரித்து நுகர்ந்து பார்த்தாள். என்ன மனம் என்பதை அவளால் அனுமானிக்க முடியவில்லை. நின்றது போதுமா என்று கேட்டாள். முருகனோ இன்னும் சிறிது நேரம் என்றான். மரப்பட்டைகளினூடே எறும்பின் வரிசை ஒன்று போய்க் கொண்டிருந்தது. அதை உற்று பார்த்தபடி விரல்களால் பட்டைகளை மெல்ல வருடினாள். அவளுக்கு ஏதோ ஓர் உள்ளுணர்வு தோன்றியது. என்னவென்று தெரியவில்லை. புறப்படலாம் என்றான் முருகன். அவளும் புறப்பட்டாள். நடந்து வரும்போது அந்த மரத்தை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தாள். ஆனால் முருகனிடம் எதுவும் கேட்கவில்லை. இவளை எதிர்பார்த்து தோழிகள் காத்திருந்தனர். வந்ததும் சற்றே கோபித்துக் கொண்டனர். மறுநாள் பொழுது விடியவும் முருகன் புறப்பட்டான். எங்கே என்று எவ்வி கேட்டான். நேற்று வள்ளியை அழைத்துச் சென்ற இடத்துக்கு என்றான். மீண்டும் அதே இடத்துக்கா?